வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான டிடெக்டிவ் உஜ்வாலா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பீரியாடிக் செட்டப்ல தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருப்பாங்க. உண்மையாலேயே வேற லெவல்ல இருந்தது. மலையாள படம்னாலே போதுமே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிடுவேன்ற மாதிரி யோசிக்காதீங்க. உண்மையாலே ஒரு சின்ன கதையை எடுத்துட்டு சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல முழு படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பேரு நாராயணன் அப்படின்றது. இவர் மூர்த்தின்னு ஒருத்தர் கிட்ட சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த மூர்த்திக்கு ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. பையனுக்காக பேசி முடிச்சிடலான்றதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. ஆனா இதுல மூர்த்திக்கு பெருசா விருப்பம் இல்ல. மூர்த்திக்கு ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கான். எதனால இவருக்கு விருப்பம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வேலை வட்டி எல்லாம் இல்லாம வெட்டியா தான் இருக்காரு. பேருக்கு லைப்ரரி மாதிரி ஒரு இடத்த வச்சிருக்காரு. அவன் என்ன சம்பாதிக்கிறான், எதுக்கு அவனுக்கு கல்யாணம், என் பொண்ணெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எங்க பையன் டிடெக்டிவ் மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஊர்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றான். ஏன் இந்த ஊர் எஸ்ஐக்கு கூட அவன் நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. ஸ்னேகாக்கு ஹீரோவை பிடிக்கும் போல மாமான்ற மாதிரிலாம் ஹீரோவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட அப்பா மூர்த்தி இருக்காருல, கொஞ்சம் அமைதியா இரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்லன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு மறுத்துறாரு. இப்பதான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. சாரி, எஸ்ஐய காட்டுறாங்க. இவர் பேரு சச்சின் அப்படின்றது. இவர் பெருசா கஷ்டப்பட்டு எந்த கேஸையும் சால்வ் பண்ண மாட்டாரு. இந்த ஊர்ல ஹீரோ இருக்காருல, அவரோட ஹெல்ப்பை வச்சு எல்லா கேஸையும் சால்வ் பண்ணிடுவாரு. இப்போ கூட ஒரு வீட்டுல தங்கச்சின்னு காணோம், அதுக்காக ஹீரோவை தான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோ கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவான், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஹீரோ இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்கலாம் சச்சினும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த அப்பாவுக்கு பையன் தான் எடுத்திருப்பானா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இது கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப அவர் இருக்காருல, ஒரு பூனையை தான் தேடுறாரு. அந்த பூனையை எடுத்து கொஞ்சலாம் ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன, பூனை கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இந்த பூனை தான் அங்க இருந்து கொண்டு போயிருக்குன்னு சொல்றாரு. அந்த இடத்துல பூனையோட முடிய பார்த்திருப்பாரு. அதே மாதிரி பூனை நடந்து போன மாதிரி கால் தடத்தை பார்த்திருப்பாரு. இந்த பூனை தெரியாம தான் எடுத்திருக்கு, அந்த இடத்துல போய் பாருங்க இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே உடனே செக் பண்றாங்க. அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப அப்பாவும் சந்தேகப்பட்டதுக்காக பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப ஆனந்த் அஞ்சலி அப்படின்ற ரெண்டு பேரை காட்டுறாங்க. அஞ்சலி இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க போல. ஆனந்த் இருக்காருல, அஞ்சலியோட ஊருக்கு கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனந்தோட ஃப்ரெண்டா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேக்குறாரு. திருவிழாக்காக இவளோட ஊருக்கு தான் போறோன்ற மாதிரி ஆனந்த் சொல்றாரு. சரி பஸ் வந்துருச்சு கிளம்புங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்களுமே பஸ் ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த கிராமத்துல மொத்தமாவே 200 வீடு மட்டும் தான் இருக்கும். இந்த கதை நடக்கிறது 90s வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு லைப்ரரி மாதிரி தான் வச்சிருக்காரு. இப்ப கடையை ஓபன் பண்ணி இவரும் உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஸ்னேகா வராங்க. என் பேரண்ட்ஸ் ஏத்துக்கலன்னா என்ன, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன ஓகேன்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. உங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்தாங்கல்ல, அதுதான் எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. எது, உன்னோட வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச வந்தாங்களான்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. கொஞ்சம் தள்ளி தான் அம்மாவும் கடை வச்சிருப்பாங்க. அம்மாவை பார்த்து முறைக்கிறாரு. பின் என்னடா கல்யாணம் பண்ண தேவையில்லையான்ற மாதிரி அம்மாவும் ஒரு லுக்கை விடுறாங்க. என்ன கேட்காம நீங்க எதுக்காக கல்யாணம் பேசுறதுக்காக போனீங்கன்ற மாதிரி இவர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஹீரோக்கு பெருசா விருப்பம் இல்ல போல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ நைட்டு நேரம் தனியாலாம் போக மாட்டாரு. ஏன் லைட்டு போட கூட தனியா போக மாட்டாரு. அந்த அளவுக்கு இருட்டை பார்த்தா இவர் பயப்படுவாரு. இருட்டை பார்த்து ஏன் பயப்படுறாருன்றது போக போக தெரியும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கேஸ் மட்டும் தான் வரும். நாங்க உடனே அந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சச்சினோ டீமோ இந்த மாதிரி பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு டிவி சேனல் இருக்கும். அந்த டிவி சேனலுக்காக தான் இவங்க பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப பேரலா நைட்டு நேரம் நடக்கிற வேற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா மூர்த்தின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அதாவது ஸ்னேகாவோட அப்பான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் நைட்டு நேரம் வயல்வெளி கிட்ட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். இவர் தாண்டி போலான்னு பார்த்தா அவன் மறைச்ச மாதிரி நிக்கிறான். விலகி போன சொல்லிட்டாரு. அவன் இருக்கான்ல, சட்டுன்னு இவர் அட்டாக் பண்றான். கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பான். அதை வச்சு இவரோட மண்டிலேயே அடி அடின்னு அடிக்கிறான். இது எதுவுமே தெரியாம இந்த ஊர் ரொம்ப அமைதியான ஊருன்ற மாதிரி இந்த இடத்துல எஸ்ஐயும் பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இங்கதான் டிடெக்டிவ் உஜ்வாலான்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப காலையில சமயம் எல்லாருமே அந்த இடத்துல பாடி இருக்கிறத பாக்குறாங்க. ஸ்னேகாவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐயும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாடியை பாக்குறாரு. உடனே உஜ்வாலாவை கூப்பிடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஒரு சின்ன பையன் தான் உஜ்வாலாவை அடிக்கடி கூப்பிடுறதுக்காக போவான். அந்த சின்ன பையனும் உஜ்வாலா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வேலை வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றான்.
இவருமே வேக வேகமா ரெடி ஆகுறாரு. அந்த இடத்துக்கு பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோக்கு அந்த பாடியோட கண்டிஷனை பார்த்தோன்னே கொமட்ட ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் தள்ளி போய் பயங்கரமா வாந்திலாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இந்த ஊர்ல கொலையே நடந்தது இல்ல, என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாரு. சார் முதல்ல எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க, அந்த இடத்த நான் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரையும் கிளியர் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவா அப்சர்வ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கு பக்கத்துல எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி கொஞ்சம் தள்ளி போய் தேடலாம் தேடுறதுக்காக போறாரு. அப்பதான் ஒரு செருப்பு கிடைக்குது. ஆக்சுவலா இது ஹீரோவோட செருப்பா தான் இருக்கும். ஒரு திருவிழால ஒருத்தன் எனக்கு தெரியாம தூக்கிட்டான், தூக்குனது யாருன்னு எனக்கு தெரியும், அந்த அணுக்குட்டன் தான் என்கிட்ட இருந்து தூக்குனான், இது அவன் பிடிக்கிற பீடி தான் அப்படின்ற மாதிரி பீடியை காட்டுறாரு. அந்த அணுக்குட்டனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பெட்டி கேஸ் பண்றவனா இருப்பான். அவன் இந்த வாட்டி கொலை பண்ணிருக்கான் போல, அவனை அமுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அணுக்குட்டன் இப்ப மரத்துல இருந்து தேங்காய் பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப ஆளுங்கெல்லாம் இவனை சுத்து போட்டுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். ஏண்டா கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரியா நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எது கொலை பண்ணனா, நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். நீ தான் பண்ணிருக்க, எங்களுக்கு ஆதாரம்லாம் கிடைச்சிருக்கு, ஒழுங்கா எங்க கூட வான்ற மாதிரி போலீஸுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து இவனை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது பொருள் காணாம போச்சுன்னா கண்டுபிடிச்சு தராருல, அதனால தான் இவரை ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஹீரோ நிறைய வெளிநாட்டு படங்கள்லாம் பார்ப்பாரு. அந்த படத்தோட கதையை ஊர் மக்கள் கிட்ட சொல்லுவாரு, அதனாலயும் ரொம்ப பிடிக்கும். இவர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு தாமஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்காக இந்த ஊரை விட்டு போயிருப்பாரு. தாமஸ் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. லக்ஷ்மின்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டாரு. அவங்க வீட்டுல போய் பேச போறேன், கண்டிப்பா எனக்கு கட்டி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமாலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல ஒரு பாட்டியோட ஆடு காணாம போயிருச்சு போல, ஹீரோவை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாரு. இப்ப ஆடெல்லாம் கட்டி வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல செக் பண்ணும்போது ஒரு செருப்பு கிடைக்குது. அதாவது அந்த அணுக்குட்டன் அப்படின்ற நபரோட செருப்பா இருக்கும். இவர்கிட்ட இருந்து திருடிட்டு போனார்ல, அந்த செருப்பா இருக்கும். அவன் செருப்பு இங்க எப்படி வந்தது, ஒருவேளை தப்புஸ்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் நியூஸ்ல அவன் தப்புஸ்டான் அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா அவனை ஜெயில லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அங்க இருந்து அவன் தப்புஸ்டான். ஒருவேளை திரும்பி ஏதாவது கொலை பண்ணிட போறான்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா வாட்டி அவன் தான் கொலை பண்ணதா இவங்க உறுதியா நம்புறாங்க. இப்ப நைட் எல்லாருமே திருவிழாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க நைட்டு நேரம் தனியாலாம் போக வேணான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஏண்டி பக்கத்துல தானே போறேன், யார் என்ன பண்ணிட முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இப்ப யூரின் பாஸ் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாலாம் சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள யாரோ பின்னாடி இருந்து இவர் அட்டாக் பண்றாங்க. தாமஸ்னு ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வந்தான் பாத்தீங்களா, லக்ஷ்மி வீட்டுல கட்டி வைங்கன்ற மாதிரி கேட்டிருப்பான். உனக்கெல்லாம் கட்டி வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு ஃபீலிங்கா ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் சொல்லி அழுதுட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல ஒரு 200 வீடு இருக்கு, அதுல பெண்கள்னு பார்த்தா ஒரு 110 பேர் இருப்பாங்க, அதுலயும் உன் வயசு பெண்கள்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, லக்ஷ்மி தானே வேணான்னு சொன்னா மீதி 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரையாவது பாருன்ற மாதிரிலாம் விளையாட்டா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஐ அசிஸ்டன்ட் பதட்டமா இந்த இடத்துக்கு வராரு. ஒரு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த கில்லர் அடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த நபர் இறந்தே போயிருப்பாரு. அவரோட பேரு பாபு அப்படின்றது. இப்ப ஹீரோவும் பாடி அனலைஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கொலை எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. அந்த அணுக்குட்டன் வேற ஜெயில விட்டு தப்புச்சிட்டான்ல, அவன் ஒரு வேலை இப்படி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இல்ல இது அணுக்குட்டன் பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இது இதோட நிக்கும்னு எனக்கு தோணல, இது சீரியல் கில்லிங் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சீரியல் கில்லிங்கா அப்படின்னா என்னன்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐ சீனியர் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. 2 கொலை நடந்திருக்கு, இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்க, இதுக்கு மேலேயே ஒன்ன நம்ப முடியாது, வேற ஒரு ஆபீசரை தான் அந்த இடத்துக்கு போட போறேன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார் நான் சால்வ் பண்ணிடுறேன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா சீனியர் ஏத்துக்காம வேற ஒரு ஆபீசரை அனுப்புறாரு. அந்த ஆபீசர் பேரு ஷாம்பு அப்படின்றது. என்னடா ஊருக்கு வித்தியாசமான ஜீப்லாம் வருதுன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுலதான் ஷாம்பு வராரு போல, நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா இவரை வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சீரியல் கில்லிங்க பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்கால பூகி மேன் ஒருத்தர் இருந்தான், அவன் தான் நிறைய பேரை கொலை பண்ணான், அதே மாதிரிதான் இந்த பகுதியில எவனோ ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான் போல, கவலைப்படாதீங்க சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எஸ்ஐ விசாரணை பண்ணிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அணுக்குட்டன் ஜெயில விட்டு தப்பிச்சிருக்கான், அவன் பண்ணானா என்னன்னு தெரியாது, ஆனா இப்போதைக்கு பிரைம் சஸ்பெக்ட் அவன் தான், இதுக்கப்புறம் இந்த கொலையை நடக்காம நம்ம தடுக்கணும், அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட ஷாம்புவும் சொல்றாரு. ஹீரோ நிறைய ஹெல்ப் பண்றதுனால தான் ஊர் மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, இதுக்கப்புறம் உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் சாம்பு சேர தான் எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் குரியன் ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஹீரோ அதெல்லாம் பெருசா காதுல வாங்க மாட்டாரு. ஆனா ஹீரோக்கு லைட்டா பொறாமலாம் வர ஆரம்பிச்சிருது. இப்ப அம்மாவும் சொந்தக்கார ஆன்டியோட கீயை தேடிட்டு இருக்காங்க. எதுக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அந்த இடத்துக்கு தான் ஷாம்பு சார் வர போறாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. நானே போய் கீயை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி இவர்கிட்ட கீயை தந்துடுறாங்க.
தரதுக்காக வந்தவர் அவரோட காரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, கீயை கொண்டு வந்தியா அப்படின்ற மாதிரி அவருமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இருக்கார்ல, இவரோட கெத்த அவர்கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எஸ்ஐ சார் முதல்ல என்னதான் கூப்பிடுவாருன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் நீ தான் நிறைய பெட்டி கேஸ் எல்லாம் பண்ணுவியான்ற மாதிரி ஷாம்பு கலாய்ச்சிடுறாரு. அது இல்ல, நான் தான் டிடெக்டிவ், அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோவும் கெத்த மெயின்டைன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஷாம்பு இவரை பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. கீயை தந்துட்டு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. மூர்த்தியோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துல செக் பண்றதுக்காக ஷாம்புவும் டீமும் வந்திருக்காங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கிரைம் நடந்து 4 நாள் ஆச்சு, இப்போ வந்து தேடிட்டு இருக்கான். இவன் சரியான முட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இடத்துக்கு யாராவது வந்துட்டா கோவம் வரும்ல, அந்த மாதிரி தான் ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. அந்த ஷாம்பு பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத ஷாம்பு கவனிச்சிடுறாரு. என்னப்பா நீ எக்ஸசைஸ் பண்ணலையான்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல ஏற்கனவே நான் ஃபிட்டா தான் இருக்கேன், எக்ஸசைஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. ஒரு அண்ணனும் ஒரு பொருள் காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவை வர சொல்லியிருப்பாரு. நீ வரதுக்கு முன்னாடியே ஷாம்பு சார் கண்டுபிடிச்சு தந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. ஷாம்பு இப்ப ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஷாம்பு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவை பெருசா மதிக்க மாட்டாங்க. ஹீரோக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷாம்பு இருக்காரு பாத்தீங்களா, நடந்த 2 கொலையை பத்தி நல்லா அனலைஸ் பண்றாரு. அது மூலியமா இந்த கொலையெல்லாம் பண்றவன் சரியான சைக்கோபாத்து போல, செம்ம கோவத்துல தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். ஒரு சைக்கோபாத்தை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம், ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இவர் கேட்டுக்கிட்ட விஷயத்த பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட வந்து ஒப்பிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் எழுதி வச்சிருக்கிறத பாருங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்க சைக்கோபாத் அப்படின்ற வார்த்தையை காட்டுறாரு. டே உண்மையிலேயே நீ கெத்துன்ற மாதிரி எஸ்ஐயும் சொல்றாரு. இப்ப ஷாம்பு இருக்கார்ல, ஹீரோவோட அப்பா நாராயணன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. முதல்ல மூர்த்தின்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவருக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அந்த மூர்த்திக்கும் அணுக்குட்டனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அதனால தான் அணுக்குட்டனா சந்தேகப்பட்டு லாக்லாம் பண்ணாங்க, வேற யார் கூடயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. வேற யார் கூடயும் பிரச்சனை இல்லையா, உங்க கூட பிரச்சனை ஏற்பட்டது இல்ல, பையனுக்கு பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னார்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதாவது அப்பாவை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் அப்பாவை தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க, 2வது கொலை நடக்கும் போது என்னோட அப்பா கேரம் போர்டு தான் எங்க கூட விளையாடிட்டு இருந்தாரு, அவர் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா விசாரிக்கிறதுக்காக தான் வந்தேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி ஷாம்பு கிளம்புறாரு. அப்ப ஹீரோவோட தோல்ல கையை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல பொருள் காணாம போனா ஹீரோ கண்டுபிடிச்சு தருவார்ல, சில சமயம் இவரே அந்த பொருளை எடுத்து வைப்பாரு, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச மாதிரிலாம் அவங்க கிட்ட தருவாரு. அதை இந்த ஷாம்பு கண்டுபிடிச்சிட்டாரு. ஒருவேளை நீயே இந்த கொலையை பண்ணிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, ஒருத்தரை சாவடிக்கிறான். ஊர் எல்லையில ஒரு மரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மரத்துல தான் அவரோட பாடியை தொங்க விட்டுட்டு இருக்கான். இப்ப காலையில சமயம் எல்லாருமே அந்த பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் தகவல் கிடைக்குது. ஹீரோவும் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவா அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க வந்தாங்கல்ல, அவங்களுமே கண்டுபிடிச்சிருக்க சில விஷயத்தை பத்தி சொல்றாங்க. சார் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த இடத்துலயும் கிடைக்கல, ரொம்ப தெளிவா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அவன் கிளவுஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி அவன் ரொம்ப பலசாலியா இருக்க வாய்ப்பு இருக்கு சார், ஏன்னா இவ்வளவு வெயிட்டான மனுஷனை தனியாளா தூக்குறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அவன் ரன்னிங் ஷூ யூஸ் பண்றான் போல சார், ஏன்னா சில இடத்துல எங்களுக்கு ஷூவோட பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சுட்டு தானே இருக்காரு. இப்ப ஹீரோ கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல போய் உட்காந்துடுறாரு. எல்லா விஷயத்தையும் நல்லா ரீகால் பண்ணி யோசிக்கிறாரு. அப்ப இவருக்கு ஷாம்பு மேலதான் ஹெவியா டவுட் வருது. ஷாம்பு ரொம்ப பலசாலியா இருப்பாரு, ஷாம்பு தான் கிளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த கிராமத்துல மத்தவங்க கிளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. இதை தாண்டி ஷாம்பு கிட்ட தான் ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் இருக்கும். அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு கத்தி சொல்றாரு. ஊர் மக்கள்லாம் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அதுக்கு ஷாம்பு எதை வச்சு சொல்றேன்னு கேட்கிறாரு. இவருமே யோசிச்ச எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாரு. அதுக்கு ஷாம்பு இருக்கார்ல, அவன் கிளவுஸ் தான் யூஸ் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல, துணியை கூட கையில சுத்தி இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஷூ என்கிட்ட மட்டும் தான் இருக்கா என்ன, சிட்டி சைட்ல போனா யாருனாலும் அந்த ஷூவை வாங்கலாம், அப்படி கூட யாராவது வாங்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி பாடியை பத்தி பேசினா உன்னோட அப்பா கூட நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, உன் அப்பா கூட தான் இழுத்து தொங்க விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பாவை மாட்டி விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவன் கொலை பண்ணிட்டு நம்ம அப்பாவை மாட்டி விட பாக்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. ஹீரோ இந்த போலீஸை எதிர்த்து பேசுறத ஊர் மக்களும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவரோட வேலையை பார்க்க விடு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹீரோ கிட்ட தான் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீ தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமே இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் தனியாவே வெளியே போக மாட்டான், இவன் நைட்டு நேரத்துல கொலை பண்றவனா கண்டுபிடிக்க போறானா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க.
இப்பதான் இவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது வாசுன்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான், அதாவது பக்கத்து வீட்டு பையனா இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடாம ரொம்ப நேரம் புக் படிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட வாங்கன்ற மாதிரி அம்மா கூப்பிடுறாங்க. எல்லா ஊர்லயும் ஒரு கட்டுக்கதை இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஊர்லயும் ஒரு கட்டுக்கதை இருக்கும். மலைக்கு பின்னாடி கொக்கச்சன்னு ஒருத்தன் இருக்கான், சாப்பிடலன்னா பசங்களை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கட்டுக்கதை இருக்கும். அதை பத்தி பசங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. ஹீரோவோட அப்பா இருக்காருல, பயம்புத்திர மாதிரிலாம் இவங்களுக்கு கதையை சொல்லிட்டு இருக்காரு. அவன் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது மூலியமா நம்ம ஹீரோக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு வாசுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த வாசு கிட்ட போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாசுவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. பேரண்ட்ஸ்க்கு தெரியாம நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுறாரு. இப்ப எந்திரிச்சு திரும்பி பார்த்தா பின்னாடி வந்துட்டு இருந்த வாசு காணோம். வாசு எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இவரும் இந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு போல. இப்ப காலையில சமயம் இவர் கண் முழிக்கிறாரு. அப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் வாசு எங்கன்னு கேக்குறாரு. வாசு காணவே காணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வாசு என் கூட தான் வந்தான், கொக்கச்சனை தேடி தான் போனோன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அங்க எதுக்குடா போனீங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ்மே இந்த இடத்துல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாரம் ஓடி போயிருது, இன்னும் வாசுவை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப பையனை இவருமே படுக்க வச்சுட்டு போலான்னு நினைக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணோனே பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்பா லைட்டை போட்டே வைங்கப்பா, என் பக்கத்துல வந்து படுத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். அப்படிதான் பையனுக்கு இருட்டுனா பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். அது எல்லாத்தையும் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இன்னும் கூட வாசுக்கு என்னாச்சுன்னு தெரியல போல. சோகமா போட்டோவை பாக்குறாரு. ஹீரோவும் அந்த கில்லரை சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா அந்த முயற்சிலாம் நீ எடுக்காத, ஷாம்புன்னு ஒரு ஆபீசர் வந்திருக்காருல, அவரு கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்பாரு, நீ வீட்டுல ரெஸ்ட் எடு, அதுவே போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஷாம்பு இருக்காருல, ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசுறாரு. அதாவது ஹீரோவோட அப்பாவை சந்தேகப்படுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அவர் அந்த நாள் எங்க இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன அவரை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அப்ப நாராயணன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஊர் மக்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஷாம்பு இருக்காரு பாத்தீங்களா, பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர வச்சு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அந்த கொலைகாரன் எப்ப கொலை பண்ணுவான்னு தெரியாது, நைட்டு நேரம் வீட்டை விட்டு யாருமே வெளியே வராதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கூட அந்த கொலைகாரன் நம்ம கூடயே இருந்து இதெல்லாம் கவனிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்க எல்லாருமே நாராயணனை பாக்குறாங்க. நாராயணன் தான் கொலைகாரன் அப்படின்றது ஊருக்குள்ள பரவிடுது. என்ன எல்லாருமே நம்மள வித்தியாசமா பாக்குறாங்க நாராயணன் யோசிக்கிறாரு. இவர் எப்பவுமே ஆளுங்க கூட சேர்ந்து தான் போவாரு. வாங்க கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்க போங்க, நாங்க அப்புறமா வரோன்ற மாதிரி எல்லாருமே மறுக்கிறாங்க. நம்ம மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்றது அப்பாக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப பையன் கிட்ட வந்து பேசுறாரு. டே மகனே, நீ சொன்னதுதான் சரி, நீ அந்த குற்றவாளியை கண்டுபிடிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னப்பா எல்லாருமே உங்களை சந்தேகப்படுறாங்களா, அதனாலதான் இப்படி வந்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே கலாய்ச்சிட்டு இருக்காரு. என்ன இவன் கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து குளத்துல இருந்து யாரோ எந்திரிக்கிறாங்க. அந்த அணுக்குட்டன் தான் எந்திரிக்கிறான். அடப்பாவி, நீ இங்கதான் இருக்கியான்ற மாதிரி அப்பா ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகாதீங்கப்பா, நான் தான் இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் அணுக்குட்டன் பார்த்த விஷயத்த காட்டுறாங்க. மொத கொலை நடந்தது பாத்தீங்களா, அப்ப அணுக்குட்டன் லாங்ல இருந்து அந்த கொலையை பார்த்திருப்பான். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். அதனால இங்கேயே இருன்ற மாதிரி ஹீரோ தான் மறைச்சு வச்சிருப்பாரு. சோ அந்த கில்லர் யாருன்றது உங்களுக்கு தெரியல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஷாம்பு மேலதான் ஹெவியா டவுட் இருக்கு. அந்த ஷாம்பு விசாரணைக்காக வெளியெல்லாம் போவார்ல, அந்த கேப்ல அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீ செக் பண்ணும், கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அணுக்குட்டனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அவரே திருடன் தானே, அதனால வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அவர் வெளியே இருக்கிற நேரம் தான் இவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாரு. பிரோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ஒரு பூந்தொட்டியை வேற தெரியாம உடச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஷாம்பு வீட்டுக்கு வராரு. செக் பண்ணி பாக்குற ஷாம்பு வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. உன் வேலை தானா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து லைட்டா முறைச்சிட்டு இருக்காரு. கொலை பண்ற ஷாம்பு கண்டிப்பா எவிடன்ஸ் விட வாய்ப்பு இருக்கு. காலையில போலீஸ் ஆபீசரா வந்தவன் அந்த இடத்துல எவிடன்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறான். நம்ம நைட்டு நேரம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி கொலைகள்லாம் நடந்தது இல்ல, அந்த இடத்துல எல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இவங்களுக்கு ஒரு துணி கிடைக்குது. அதாவது அந்த கில்லர் யூஸ் பண்ற துணி தான் இவங்களுக்கு கிடைக்குது. காலையில நேரம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கண்ணில் படுற மாதிரி இதை காட்டுங்கன்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. எஸ்ஐயும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஷாம்புவும் டீமும் செக் பண்றாங்கல்ல, அப்ப எஸ்ஐ இந்த இடத்துல எனக்கு துணி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அந்த துணி கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னா இந்த ஷாம்புவோட முகம் டோட்டலா மாறிடுது. ஐயோ நம்ம எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பயப்படுறாரா என்னன்னு தெரியல. நைட்டு நேரம் அணுக்குட்டன் கிட்ட ஷாம்புவை பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வேற ஏதாவது கிடைக்குதான்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காங்க. இவரும் இவரோட ஃப்ரெண்டு தாமஸும் தான் வந்துட்டு இருக்காங்க. பிரிஞ்சு தேடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதியில பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவை திடீர்னு அட்டாக் பண்றதுக்காக அந்த கில்லர் வந்துடுறான். ஹீரோவும் பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஷாம்புன்னு நம்ம நினைப்போம், ஆனா அதுதான் கிடையாது. அணுக்குட்டன் செக் பண்றதுக்காக வந்தார்ல, அப்ப ஷாம்பு அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. சோ ஷாம்பு இந்த விஷயத்த பண்ணல போல. இப்ப கில்லர் அட்டாக்
அட்டாக் பண்ற மாதிரி வரான்ல, ஹீரோ ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஆளு தேடி வராங்க. அதனால கில்லர் இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் கில்லரை பார்த்தத பத்தி சொல்லிட்டாரு. அந்த டைம் ஷாம்பு வீட்ல தான் இருந்திருக்காரு. அப்ப ஷாம்பு கொலைகாரன் இல்லனா வேற யாரு கொலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே இது ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்போ உண்மையான கில்லரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த சைடு ஷாம்பு உண்மையா தான் விசாரணை பண்றாரு. எப்படியாவது அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதை பத்தி எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ஐடியாவை நீங்க ஷாம்பு கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரை சேர்ந்த எல்லாரையும் அவங்க வீட்டுக்குள்ள லாக் பண்ணி வச்சிடணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் போறாங்க, அவன் ஈஸியா சாவடிச்சிடறான். எல்லாரையும் வீட்டுக்குள்ள வச்சு போலீஸுங்க மட்டும் தான் ரவுண்ட்ஸ்ல இருக்கணும். அந்த கில்லர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது அவனை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எஸ்ஐ இந்த ஐடியாவை ஷாம்பு கிட்ட சொல்லிட்டாரு. நல்ல ஐடியாவா இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி ஷாம்பு சொல்லிட்டாரு. இப்ப இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கணக்கு மாதிரி எடுக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ள போங்கன்ற மாதிரி வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க. நைட்டு நேரம் போலீஸுங்க மட்டும் செக் பண்றாங்க. அவன் வந்தா அமைக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களால பிடிக்க முடியல. போலீஸுங்க வெளியே இருக்கிறதுனால ஊர் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சார் இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்குன்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. ரெகுலரா போலீஸுங்க இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வயசான கான்ஸ்டபிள், ஒரு வயசு பையன் கான்ஸ்டபிள், 2 பேர் தான் செக் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வயசானவருக்கு வயித்த கலக்குது, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இந்த பையன் கூட வரேன்னு சொல்லிட்டான். பாத்ரூம்க்கு போய் கூட வருவியா, நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் தள்ளி போறாரு. இவர் போன இடத்துல வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அவனை கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த வயசானவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வயசானவர் தான் இறந்து போயிட்டாருன்னு பார்த்தா வயசு பையன் தான் இறந்து போயிருப்பான். அதாவது வயசானவர் போன கேப்ல வயசு பையனை யாரோ சாவடிச்சிருக்காங்க. அந்த வயசானவரும் அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ சொல்லி தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. அதனால எஸ்ஐக்கு இப்ப ஹீரோ மேலதான் கோவம் வருது. நீ சொன்னதால தான் இந்த விஷயத்த பண்ணோம், இவன் இறந்து போனதுக்கு நீ மட்டும் தான்டா காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல பயங்கரமா இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஷாம்பு அனுப்புன சீனியர் இருக்காருல்ல, உன்னை நம்பி அனுப்புன, ஆனா நீ போனதுக்கு அப்புறமும் 2 கொலை நடந்திருக்கு. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, இன்னும் 1 வாரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள கண்டுபிடிச்சா கண்டுபிடி, இல்லனா ஊரை பார்த்து வான்னு சொல்றாங்க. இவருமே இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இறந்து போன போலீஸ்க்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறாங்க. இப்ப எஸ்ஐ சுத்தமா ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த ஷாம்பு கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்களை சந்தேகப்பட்டு தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. எனக்கும் 1 வாரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், எனக்குமே ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப காலையில வீட்டுல ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பையனுமே எழுப்பி விடுறான். இவருமே கிளம்பி ஒரு ஸ்பாட்டுக்கு வராரு. அடுத்த கொலை நடந்துருச்சு போல. ஆக்சுவலா ஷாம்பு இந்த ஊருக்கு வரும்போது குரியன் ஒருத்தர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி 3 பேர் கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கொடூரமா கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனா குரியன் கொஞ்சம் சாதாரணமா தான் கொல்லப்பட்டிருக்காரு. செக் பண்ண ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்கார்ல, சார் இதுக்கு முன்னாடி கொடூரமா அவன் கொன்னான், ஆனா இப்ப அந்த கொடூரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவனுக்கு சாவடிக்கிறது போர் அடிச்சிருச்சு போல சார், அநேகமா இதுதான் லாஸ்ட் கொலையா இருக்கும்னு நினைக்கிறேன், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் நியூஸ் மூலியமா அவன் தெரிஞ்சுக்கிறான். அதாவது உண்மையான கில்லர் தெரிஞ்சுக்கிறான். அந்த கில்லருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா அந்த கில்லர் இந்த கொலையை பண்ணல போல, நம்ம தானே கொலை பண்ணுவோம், திடீர்னு வேற யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிக்கிறான். இப்ப கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனியா அவன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படி இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்ட மாதிரி வேற ஒரு நபர் பக்கத்துல வராரு. யார் இவன்ற மாதிரி அந்த கில்லர் துரத்த ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்ப தப்பிச்சு ஓடினவர் ஒரு இடத்துல நிக்கிறாரு. மாஸ்க ஓபன் பண்றாரு. பார்த்தா அது குரியனா இருக்கும், அதாவது இறந்து போன நபரா இருக்கும். இத பாக்குற கில்லர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ போட்ட பிளானை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக புதுசா ஒரு பிளானை போட்டிருப்பாரு. நம்மளே செத்து போன மாதிரி ஒரு டிராமா பண்ணணும், அவன் வீக் ஆயிட்டான்ற மாதிரி ஊர் மக்களை நம்ப வைக்கணும், அது அவனுக்கு கோவத்தை வர வைக்கும், அதனால அவன் வெளியே வருவான், அந்த சமயம் அவனை அமைக்கிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. குரியன் நீங்க தான் செத்த மாதிரி நடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல குரியனுமே ஏத்துக்கிறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அந்த கில்லர் குரியனை துரத்திட்டு வந்தான் பாத்தீங்களா, குரியன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிருப்பான். அந்த சமயம் இவங்கெல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. இந்த கில்லர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஒரு கெஸ் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கெஸ் அதிகபட்சம் ஸ்டார்டிங் பஸ்ல போன ஆனந்த் மேலதான் நீங்க சந்தேகப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கில்லர் வேற ஒருத்தன், இவன் பேரு ஜோமோன் அப்படின்றது. ஆக்சுவலா இந்த ஊர்ல ஒரு சேனல் இருக்கு, ஒருத்தன் வேலை பாக்குறான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான். அந்த ஜோமோன் பார்க்க அப்ராணியா இருப்பான். அவன் போய் இப்படி பண்ணானான்ற மாதிரி ஷாம்பு யோசிக்கிறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. அவனுமே இந்த இடத்துல தான் பிளாஷ்பேக்க சொல்றான். ஆக்சுவலா இவன் பூமிக்கு வரும்போதே அம்மாவை சாவடிச்சுட்டு தான் வந்திருப்பான். அதனால அப்பாவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இவனை சுத்தமா பிடிக்காது. அப்பா கறிலாம் வெட்டுற கடை தான் வச்சிருக்காரு. இவனுக்கு சாப்பாட ரூம்ல தள்ளி விடுவாரு. பெருசா பையன் கிட்ட இவர் பேசவே மாட்டாரு. அதே சமயம் பையனை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாரு, லாக் பண்ணியே வச்சிருப்பாரு.
இந்த ஊர்ல சங்கர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த சங்கர் மாஸ்டர் இருக்கார்ல, பையனை லாக் பண்ணி வச்சிருக்கிறத கவனிக்கிறாரு. அவனுக்கு வீட்டுல வச்சு டியூஷன் எடுக்கிறன்ற மாதிரி அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய சொல்லிலாம் தராரு. அதனால சங்கர் மாஸ்டர் அவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. சங்கரன் மாஸ்டர் வேலை விஷயமா வெளியூருக்கு போறாரு போல. இந்த புக்ஸ் எல்லாம் படின்ற மாதிரி ஒரு 4-5 புக்ஸை தந்துடுறாரு. அதுல ஒரு புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பூகிமேன் சம்பந்தப்பட்ட புக்கா இருக்கும். அதாவது அமெரிக்கால இருக்க ஒரு சீரியல் கில்லரை பத்தின புக்கா இருக்கும். அந்த புக் தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. விரும்பி அந்த புக்கை இவன் படிக்கிறான். இப்ப சங்கரன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னப்பா புக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் அதுல ஒரு புக் தான் படிச்சேன், அதையே திரும்ப திரும்ப படிச்சேன், எனக்கு அந்த புக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் வித்தியாசமா பேசுறான். என்ன இவன் எப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாரு. வாங்க உங்ககிட்ட ஒன்ன காட்டுறேன், நான் அந்த புக்கை பார்த்து தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சாவடிச்ச மிருகத்தை காட்டுறான். இதை பாக்குற சங்கரன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த பையனோட அப்பா வந்துடுறாரு. எதுக்காக இதை சாவடிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. சங்கரன் எதுவுமே பேசாம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என் அப்பா என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமா அவரை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அந்த புக் வேற படிச்சிருக்கான்ல, அதுல ரொம்பவே இவன் பாதிக்கப்பட்டிருப்பான். தூங்கிட்டு இருக்கும் போது அப்பாவை சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப பொறுமையா அப்பா இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கான். ஆனா ஏற்கனவே அப்பாவை பயங்கரமா யாரோ அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல மாஸ்க் போட்டு யாரோ உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்கரன் தான். அந்த சங்கரன் வேணும்ட்டே தான் அந்த மாதிரி புக்கை தந்திருக்காரு போல. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குடா அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இன்னும் உன்னோட அப்பனை மிச்சம் வச்சிருக்கேன், முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஆயுதத்தை தராரு. இவனும் செம்ம கோவத்துல இருக்கான்ல, அந்த ஆயுதத்தை வச்சு திரும்ப திரும்ப அடிச்சு அப்பாவை கொடூரமா சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் காலங்கள் ஓடி இருக்கும். இவனுக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கும். இந்த ஊருக்கு வந்துடலான்ற மாதிரி இந்த ஊருக்கு வந்திருப்பான். ஆக்சுவலா இந்த ஊர்ல நம்ம ஹீரோ தானே லைப்ரரி வச்சிருக்காரு. அந்த லைப்ரரியில அந்த புக் இருக்கும். திரும்பி இவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ஒரு டிவி சேனல்ல வேலை பார்க்கறதுக்காக தானே இந்த இடத்துக்கு வந்தான். இவன் வேலை பார்க்கறது சுத்தமா அந்த ஓனருக்கு பிடிக்கல. நீ என்ன வேலை பார்க்கற, சுத்தமா சரியாவே கவர் பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அதே மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்ஸா ப்ராப்பரா போடணும், இப்படியா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இதெல்லாம் இவனுக்கு கோவத்தை வர வைக்குது. நைட்டு நிறைய இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது மூர்த்தி பையன் கூட எதிர வராரு. மூர்த்தியை இவரை நிறுத்தி பேசிட்டு இருக்காரு. பையன் குறுக்க பேசுறான். டே சும்மா இருறான்ற மாதிரி பையனை போட்டு அடிக்கிறாரு. மூர்த்தி அவரோட பையனை போட்டு அடிக்கிறாரு பாத்தீங்களா, அதை பாக்குற இந்த ஜோமோனுக்கு அப்பாவோட ஞாபகம் தான் வருது. அதனால மூர்த்தியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்குள்ள இருக்க சைக்கோ வெளியே வந்துருது. இதுக்கப்புறம் விடக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். இதனால தான் மாஸ்க் போட்டு அவருக்கு எதிர போய் நின்றுப்பான். அவரோட கதையை ரொம்ப கொடூரமா முடிச்சிருப்பான். அது பண்ணோன்னு இவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரெகுலரா பண்ணலான்ற மாதிரி இவனுமே ரெகுலரா இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்பயுமே ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அதை பத்தி ஷாம்பு கிட்ட சொல்றாரு. 3வது கொலையில பாடியை தொங்க விட்டு போயிருந்தான் பாத்தீங்களா, இவனால தான் கண்டிப்பா ஒரு பாடியை தொங்க விட்டுருக்க முடியாது. சோ 2 கில்லர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதே சமயம் தான் கிராமத்தை சேர்ந்த 2 பேர் பாடியை பார்த்திருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி சின்ன பையன் போலீஸுங்க கிட்ட தகவலை சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். சோ ஹீரோ சொல்றது உண்மைதான் அப்படின்றத ஷாம்புவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு பாடியை பார்க்கறதுக்காக வராங்க. இப்பதான் கில்லர் ஒருத்தன் கிடையாது 2 பேருன்றத நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒருத்தன் கொலை பண்ண மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப 2 பேர் கொலை பண்ண மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல அவன் ஏதோ எழுதி வச்சிருக்கான். என்னன்ற மாதிரி இவங்களுமே படிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜோமோனை விட்டுறணும், அப்படி விடலன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நைட்டு ஒவ்வொரு வீடா புந்து எல்லாரையும் சாவடி பண்ற மாதிரிலாம் எழுதியிருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிறது 200 வீடு தான். ஆனா 200 வீட்டுக்கு கூட இவங்களால பாதுகாப்பு தர முடியாது. ஏன்னா இவங்க டீம்ல மொத்தமே 6-7 பேர் தான் இருக்காங்க. இப்ப 6-7 பேரை வச்சு எல்லாரையும் எப்படி காப்பாத்துறது? அவன் கதை உடைச்சிட்டு கூட உள்ள போய் சாவடிப்பன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த கில்லர் ஒரு வீட்டையும் முடிவு பண்ணிடுறான். கதவெல்லாம் உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். இந்த சமயம் தான் ஹீரோ யோசிச்சு ஒரு பிளான் சொல்லியிருப்பாரு. அதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 200 வீடு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, நிறைய வீடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். 70 வீடு இந்த இடத்துல சேர்ந்த மாதிரி இருக்கு. இந்த சைட்ல ஒரு 80 வீடு சேர்ந்த மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நுழையறத பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான். ஏன்னா அந்த வீட்டுல இருக்கவங்க சத்தம் போட்டா பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க மொத்தமா வந்துருவாங்க. அவன் மாட்டிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ரிஸ்க் அவன் எடுக்க மாட்டான். தனியா ஒரு 6 வீடு மட்டும் ஒரு இடத்துல இருக்குல்ல, நிச்சயமா அந்த 6 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளதான் அவன் நுழைய வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த இடத்துல ஒவ்வொருத்தரா இருப்போம், வரவங்கள சமாளிப்போன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இவங்க முடிவு பண்ணி ஒவ்வொரு வீட்டுல இருந்திருப்பாங்க. கில்லர் ஒரு வீட்டோட கதவை உடைச்சிட்டு இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீட்டுல இருக்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அவன் ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறான். பார்த்தா ஷாம்பு ஒளிஞ்சிட்டு இருந்த வீடா தான் இருக்கும். இப்ப ஷாம்பு இருக்காருல, இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. போக போக ஷாம்பு பயங்கரமா அடிக்கிறாரு. ஸ்டேஷன்ல ஜோமோனை லாக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, நீ
ஜோமோன் இல்லன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனுமே லைட்டா ஷாக்கிங்கா ஒரு ரியாக்ஷனை கொடுக்கறான். இந்த இடத்துல ஷாம்பு சண்டை போட்டுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவனை லாக் பண்ணிடுறாரு போல. இப்ப மாஸ்க ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா இந்த இடத்துல தான் ஷாம்பு இருக்கான். ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு காட்டுறாங்க. நீ ஷாம்புவோட ட்வின் பிரதரா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹீரோ கண்டுபிடிச்சத பத்தி ஆளுங்க கிட்டயும் சொல்லியிருப்பாரு. இவங்க கிட்ட மாட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் லெஃப்ட் ஹேண்டா இருப்பான். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் தண்ணி எல்லாம் வாங்கி குடிச்சிருப்பான். ஆனா சபத்துல எழுதினவன் கண்டிப்பா ரைட் ஹேண்ட் அப்படின்றத ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஜோமோனு ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஜோமோனோட வீடியோ எல்லாம் பார்த்திருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவன் கண்டிப்பா ரைட் ஹேண்ட்ன்றது தெரிய வந்திருக்கும். நம்ம கிட்ட மாட்டினது ஜோமோன் கிடையாது, ஜோமோனோட பிரதர் தான். ஜோமோன் தான் அந்த இனோன் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நம்ம பொதுவா அந்த சங்கர் தான் இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிப்போம்ல. ஆனா ஹீரோ ஏற்கனவே ஜோமோன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை கெஸ் பண்ணிருப்பாரு. சோ ஜோமோனியும் ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாங்கல்ல. இப்பதான் நமக்கு சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா சங்கரன் 2 பேருக்கு சொல்லி தந்திருப்பாரு. ஒரு பையன்ற மாதிரி அவன் பிளாஷ்பேக்ல சொல்லியிருப்பான். ஆனா உண்மையில 2 பசங்களுக்கு சொல்லி தந்திருப்பாரு. அந்த 2 பசங்களையும் சைக்கோ மாதிரி மாத்திருப்பாரு. இப்பதான் ஊர் மக்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க 2 பேர் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியும் போலீஸுங்க இருக்காங்கல்ல, அங்க இருந்து அவனுங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல யாருமே பயப்பட தேவையில்லை, நிம்மதியா இருக்கலான்ற மாதிரிலாம் ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. சங்கரன் இருக்காரு பாத்தீங்களா, நியூஸ் பேப்பர் மூலியமா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப கேமராவை பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு. இவர் இந்த விஷயத்த ஆரம்பிக்க போறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கடையில படுத்துட்டு இருக்கும் போது சின்ன பையன் இருக்கான்ல, ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இவருமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு போகணுன்ற மாதிரி எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கடையை விட்டு வெளியே வரும் போது தான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் இப்ப இவரோட இடத்த கிரைம் கன்சல்டன்சியா மாத்திடுறாரு. அதாவது ப்ரொஃபஷனலா மாறிடுறாரு. ஸ்டார்டிங்ல காமிச்ச ஆனந்த் மேல நம்ம சந்தேகப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டா வந்த தாமஸ் மேல நம்ம சந்தேகப்பட்டிருப்போம். நம்ம சந்தேகம் பண்ணோன்றதுக்காக தான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.